ஹாய் காய்ஸ், லாஸ்ட்டாக ஏர்போர்ட் வரல வந்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன, அந்த ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி தான் நாங்கள் மெயின் வெளியவே நாங்கள் போய் ஆகணும். அதனால் நாங்கள் ஒரு பஸ்ஸில் போயிருப்போம். இது பாருங்கள், இது டபுள் டக்கர் மாதிரி, மேலே இல்லை, ட்ரெயின் மாதிரி முன்னையும் பின்னையும் ஒரு பஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. அதில் நாங்கள் உட்காந்துட்டோம், போயிட்டே இருக்கோம். போய் கரெக்டாக அந்த இடத்துக்கு வெளியே போயிடும். வெளியே போன உடனே இதான் வெளியே போகிறது, என்ட்ரன்ஸ்க்கு கிட்ட போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் அடுத்தது என்ன, பெரிய ஏர்போர்ட்டுங்க. அந்த ஏர்போர்ட்டில் நாங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் கூட நாங்கள் எடுத்தோம். அது நடக்க முடியாதவங்களுக்கு சின்னதாக எஸ்கலேட்டர் தரையிலே போகும் பாருங்கள். அந்த இதில் பாருங்கள் என்னென்னலாம் போஸ் கொடுத்துட்டு நிற்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை தாங்க எங்கே போய் கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் நாங்கள் ஹோட்டல் போனோம். அந்த ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்டாக காலையில் ஃபுட்டு கொடுப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. பின்னாடி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, பஃபே சிஸ்டம் தான், நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு அன்றைக்கே எங்கே போனோம் அப்படின்னா, நாங்கள் போகிற இடம் என்ன, க்ரூஸ் ஷோ. ஒரு கப்பலில் தான் எங்களுக்கு நைட் டின்னர் கொடுத்தாங்க. அந்த டின்னர் சாப்பிட தான் நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அது இன்னும் நிறைய ஒரு இடத்தையே சுற்றி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸு தண்ணியிலே அந்த போட்டு ஃபுல்லாக சுற்றி வரும். இது ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போது எடுத்தது. அடுத்தது மறுநாள் நாங்கள் துபாய் ஃப்ரேம் சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு போயிருந்தோம். அந்த பிளேஸ் தான் இது. அந்த ரிசப்ஷன் இது. அது வெளியே நாங்கள் இதை பார்த்துட்டு அந்த ஃபவுண்டெயின்லாம் இருந்தது, ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போகும்போது இப்போத்தி துபாயும் அதுக்கு முன்னாடி இருந்த துபாயையும் காட்டுறதுக்காக எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸ்பிளைனை பார்த்துட்டு உள்ளே ஒரு ஷால் மாதிரி இருந்ததுங்க. கடை மாதிரி. ஆனால் அந்த காலத்தில் தையல் மிஷின் எப்படி யூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி செஃப்ரான் கடைங்க, ஹப்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி எல்இடியில் ஓடிக்கிட்டே இருந்தது. அது முன்னாடி அவங்க தெருக்கள் எப்படி இருந்தது அதெல்லாம் போட்டிருந்தது. இது அதனுடைய ஃப்ரீமுடைய கீழே இதெல்லாம் நாங்கள் கீழே பார்த்துட்ருந்தோம். அப்படியே மேலே லிஃப்ட்டில் கொண்டு போனாங்க 14th ஃப்ளோரில். அப்படியே அந்த எண்டில் அவ்வளோ அழகாங்க. மிரர் நம்ம நடக்கிறத மிரராக வச்சு கீழே ரோடுலேருந்து எல்லாத்தையுமே அப்படியே அந்த மிரரில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலாம். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கீழே பிடிச்ச ஃபோட்டோ இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.